ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழக அரசு பள்ளிக்கூடங்களில் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கியிருக்கிறாங்க. எப்படின்னா, மாணவர்கள் 11 மணிக்கு ஒரு தடவை தண்ணி குடிக்கணுமா, அதுக்கப்புறமா ஒரு மணிக்கு ஒரு தடவை தண்ணி குடிக்கணுமா. 1 மணிக்கு ஏற்கனவே அவங்க சாப்பிட போகிற நேரம். அப்போ சாப்பிடும்போது தண்ணி குடிக்க மாட்டாங்களா? யார் இவங்களுக்கு இப்படியெல்லாம் ஐடியா கொடுக்குறாங்க இந்த ஸ்டாலினுக்குன்னு தெரியல. அப்புறமா 3 மணிக்கு ஒரு தடவை தண்ணி குடிக்கணுமா. அதாவது நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, அல்லது நீங்கள்லாம் சின்ன குழந்தையாக இருந்திருப்போது, ஸ்கூலில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு மண்பானையில் தண்ணி ஊற்றி அது மேலே ஒரு ஒலைமுடி வச்சு அதில் ஒரு டம்ளர் வச்சுருப்பாங்க. அது இந்த வெயிலுக்கு மண்பானையில் இருக்கிறதுனால நல்ல குளிர்ந்திருக்கும். தண்ணி தாகம் எடுக்கிறவன் எந்திரிச்சு நின்று, சார் அப்படிமா, அவர் என்னப்பான்னு கேட்பார். சார் தாகமாக இருக்குன்னா, போய் குடிப்பா, தண்ணி குடிப்பா, இந்தா பானையில் இருக்குதே அப்படின்னு சொல்லுவார். அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, போய் தண்ணி குடிச்சிட்டு வருவாங்க. அப்புறமா நாகரிகம் கூடின உடனே பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்க, பாருப்பா, ஸ்கூலில் போய் கண்ட தண்ணியெல்லாம் குடிக்காத, என்னென்ன தண்ணி அந்த தொட்டியில் இருக்குமோ தெரியாது, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அதை க்ளீன் பண்ணுவாங்கங்கிறதும் தெரியாது. அதனால் நீ என்ன செய்கிற, வீட்டில் இருந்தே தண்ணி எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம மாணவர்கள் இப்போது எல்லாருமே வீட்டில் இருந்து 1 லிட்டர் தண்ணியை எடுத்துகிட்டு போகிறாங்க. அது 10 பத்தலையோ அதை தான் குடித்தாகணும். சாப்பாட்டு நேரத்தில் மத்தியானம் வீடு பக்கமாக இருக்கிறவன் ஓடி சாப்பிட்டுட்டு திரும்ப போயிடுவான். அந்த 1 ஹவரில் தூரமாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் குடிச்சிட்டு அவனுடைய தாகத்தை தீர்த்துக்குவான். அதாவது பொதுவாகவே இந்த தாகம், தும்மல், இருமல் இதெல்லாம் சொல்லிட்டு வரதில்லை. இதெல்லாம் ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி தான். எப்போ வரும் எப்போ வராதுங்கிறது தெரியாது. திடீர்னு தாகம் வருமா, தாகம் வரும்போது இவங்க நேரம் குறிச்சிருந்தாங்கன்னா அது வரைக்கும் என்ன செய்வாங்க, காத்திருப்பாங்களா? ஐயா, ஒரு பையனுக்கு விக்கல் வந்துருச்சு, அவன் ஒரு 10 மணிக்கு விக்கல் எடுக்கிறான், 11 மணிக்கு தான் தண்ணி குடிக்கணுன்னா 11 மணி வரைக்கும் விக்கிக்கிட்டே இருப்பானா? என்ன கணக்குன்னு தெரியல. எப்படி தான் இந்த திராவிட ஆட்சி நடக்குதுங்கிறது புரியல. அதாவது எதில் தான் ஒரு மூக்கை நுழைக்கணுங்கிற ஒரு எண்ணமே இல்லை. ஸ்கூலில் இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதே மாதிரி நடந்ததானா பிரச்சனை இல்லை. அதை விட்டு போட்டு நீ 11 மணிக்கு தண்ணி குடி, 1 மணிக்கு தண்ணி குடி, 3 மணிக்கு தண்ணி குடின்னு சொன்னால் அதுதான் திராவிட மாடல் போல் இருக்குது. அதாவது இந்த ஸ்டாலினுக்கு யார் ஐடியா கொடுக்குறா, இந்த அன்பில் மகேஷ் கொடுக்குறாரா, கல்வித்துறை அமைச்சர் அப்படிங்கிறது தெரியல. அதனால் இந்த மாதிரி முட்டாள்தனமான ஒரு ஆர்டரை போட்டுட்டு மாணவர்களை வதைக்கக்கூடாது. ஒரு மாணவர் ஒரு வகுப்பில் குறைஞ்சது ஒரு 60 பேராவது இருப்பாங்க, இல்லை ஒரு 50ன்னு கூட வச்சுக்குவோம். அந்த 11 மணிக்கு போய் தண்ணி குடின்னா 50 பேரும் போய் நின்று ஒரு பானை தான் இருக்கும். அப்படின்னா கூட அதில் தண்ணி எடுத்து குடித்தா ஒரு ஆளுக்கு 20 செகண்ட்னா கூட 60 பேர் குடித்தா எவ்வளோ நேரம் ஆகும்? அரை மணி நேரம் தாண்டிடும். அப்போ இவன் என்னத்தை பாடம் நடத்துவாங்க, என்னத்தை தண்ணி குடிக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு எவனாவது இப்படி வேஸ்ட் பண்ணுவான்னா டயத்தை? அவன் பாட்டில் கொண்டு வர போகிறான், தாகம் எடுத்தால் குடிக்க போகிறான். அதை விட்டுட்டு ஒரு நல்லது செய்கிறாங்களாம். யாருக்கு? மாணவர்களுக்கு நல்லது செய்கிறாங்களாம். அதனால் என்ன செய்கிறாங்க, நேரம் ஒதுக்குறாங்க. 11 மணி, 1 மணி, 3 மணி, என்னத்தை கன்றாவின்னே தெரியல. இந்த கேடுகட்ட ஆட்சி என்னைக்கிடா முடியும்னு சொல்லிட்டு நாம் காத்து கிடக்கிறோம். ஆனால் இந்த எதிர்கட்சிகள் பண்ணுற அட்டூழியம் அதை விட கேவலமாக இருக்குது. பிஜேபியும் அதிமுகவும் இணைஞ்சிருக்குது. அதோட இன்னும் சில கட்சிகள் இணைஞ்சால் நல்லா இருக்கும்னு தோணுது. இதுக்கடையில் விஜய் வேறு தேவையில்லாமல் நான் தனித்து நிற்கிறேன், அப்படி நிற்கிறேன், இப்படி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறார். சரி, அது அவருடைய விருப்பம். மக்கள் ஓட்டு போட்டால் வரட்டும், அது வேறு விஷயம். ஆனால்
இது போல் நடந்துக்கிறது வந்து திராவிட மாடல்னு சொல்லிட்டு மாணவர்களை நாசுக்காடு பண்ணிக்கிட்டு ஒரு வகுப்பில் 50-60 பேர் இருக்கும்போது ஒரு 11 மணிக்கு நான் தண்ணி குடிக்க நேரம் ஒதுக்குறேன்னு சொன்னால் அந்த 60 பேர் எவ்வளோ நேரம் எடுத்துக்குவாங்க தண்ணி குடிக்க? ஒரு 15 செகண்ட் ஒரு ஆள் தண்ணி குடிக்க எடுத்தால் கூட என்ன ஆகும்? 60 பேர் குடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதெல்லாம் கணக்கில் வச்சு சொல்லணும். சும்மா அர்த்தம் இல்லாமல் என்னத்தையோ தமிழ்நாட்டில் கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. லாக்அப் டெத்து இவ்வளோ அதுக்கெல்லாம் இவருக்கு நேரம் இல்லை. ஸ்டாலினுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு நேரம் ஒதுக்குறாராம். என்ன கன்றாவின்னு தெரியல. சரி, இன்னொரு 10 மாதம் பல்ல கடிச்சிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறமாவது இந்த திருட்டு கும்பல் ஒளிதான் என்னங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.